وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1447 ஆண்டின் தலைப்பாக நாம் மாநபியும் மஅரிசுல் ஈமானும் என்ற தலைப்பிலே சில விடயங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே மதீனத்து நபி அருமை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையான வாழ்க்கையை பார்த்து வருகிறோம். அதிலும் தற்போது நாம் வந்து சேர்ந்திருக்கின்ற இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற யுத்தங்கள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடைபெற்ற யுத்தம் பத்ர். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நடைபெற்ற யுத்தம் உஹத். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடைபெற்ற யுத்தம் கந்தக். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு நடைபெற்ற யுத்தம் ஹைபர், அதாவது பெரிய யுத்தங்கள். இந்த ஹைபர் யுத்தம் வரும் வரை நாம் கடந்த வகுப்புகளிலே அது சம்பந்தமான விடயங்களை பார்த்தோம். ஹைபர் யுத்தம் என்பது ஹிஜ்ரி 7வது வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடைபெற்ற சுல்ஹுல் ஹுதைபியா உடன்படிக்கையில் மீண்டு வந்ததற்கு பின்னால் யூதர்களுடன் போராடுவதற்காக ஹைபருக்கு புறப்பட்டு அந்த யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு ஒரு பாரிய வெற்றி, ஒரு பாரிய முன்னேற்றம் கிடைத்திருப்பதை நாம் பார்த்தோம். யூதர்களை பொறுத்தவரையிலே பல போராட்டங்களுக்கு பின்னால் பின்னடைவுகளையும் அதற்கு பின்னால் முஸ்லிம்களுடைய தயவில் வாழ வேண்டும் என்ற செய்தியையும் பார்த்தோம். அதாவது இந்த இடத்திலிருந்து நீங்கள் புறப்பட்டு விட வேண்டும் என்று யூதர்களை வேண்டிக் கொண்ட போது யூதர்கள் கூறினார்கள், நாங்கள் இங்கே இருந்து விடுகிறோம், நாம் செய்யக்கூடிய காணிகளே வரக்கூடிய வருமானத்திலிருந்து உங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், டெக்ஸ் என்று சொல்லலாம், அது வரி செலுத்துகிறோம் என்ற, அதாவது எந்த அளவுக்கு என்றால் அரைவாசி பகுதி 50% கொடுக்கிறோம் என்ற உடன்படிக்கையில் யூதர்கள் அந்த இடத்திலே வாழ்ந்தார்கள். எனவே ஹைபர் யுத்தம் என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே முஸ்லிம்களுக்கு கிடைத்த சாதகமான பல விடயங்களில் ஒரு முக்கியமான ஒரு யுத்தம். அதனைத் தொடர்ந்து ஹிஜ்ரி 8வது வருடம் ஜுமாதல் ஆஹிரா மாதம் நடைபெற்ற யுத்தம் தான் முஅத்தா யுத்தம். இந்த யுத்தத்தை பொறுத்தவரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போரிலே யூதர்களிடம் ஒரு பிரமாண்டமான ஒரு உடன்படிக்கை மேற்கொண்டு அவர்கள் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டிலே இருப்போம் என்ற ஒரு உத்தரவாதம் கிடைத்ததற்கு பின்னால் மார்க்கம் சம்பந்தமான அழைப்பு பணியை நபி அவர்கள் தொடங்குகிறார்கள். அதாவது கடிதம் எழுதுகிறார்கள். அரசர்களுக்கும் கவர்னர்களுக்கும் அமீர்களுக்கும் கடிதம் எழுதுகிறார்கள். இவ்வாறாக ஹாரிஸ் இப்னு உமர் அல் அஸ்தி ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களுடைய கடிதத்தை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார்கள். ரோம் தேசம் கிஸ்ரா மன்னருக்கு கொடுப்பதற்காக போய் கொண்டிருக்கின்ற வழியிலே இடையிலே ஒரு ஆளுநர் ஷுரஹ்பீல், அதாவது ரோம் தேசத்திலே ஒரு கவர்னராக இருக்கக்கூடியவர், ஒரு பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஷுரஹ்பீல் என்ற அம்ர் அல் கஸ்ஸானி என்ற அவர் தூதுவராக வந்த இந்த ஹாரிஸ் இப்னு உமர் அல் அஸ்தி அவர்களை கொலை செய்து விடுகிறார்கள். உடன்படிக்கைகள் இருக்கின்றன, தூதுவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை பாதுகாக்க வேண்டும், இது ஒரு அமானிதம். அது எதிரியுடைய தூதராக இருந்தால் கூட பாதுகாக்க வேண்டும் என்ற உத்தரவாதத்தை மீறி இந்த கவர்னர் கொலை செய்து விடுகிறார். இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகிறது, என்னால் அனுப்பப்பட்ட தூதர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற செய்தி வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கோபப்பட்டு இதற்கு பழி வாங்க வேண்டும் என்று ஜிஹாத் செய்ய வேண்டும் என்று முஸ்லிம்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். இதுதான் இந்த முஅத்தா போர் வருவதற்கான காரணம். இந்த யுத்தத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரோம் தேச மக்களுக்கு எதிராக போரிடுவதற்காக அவர்கள் ஏற்பாடு செய்த அந்த ஏற்பாடுகள் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை வகிப்பதை காணலாம்.
காரணம், ஒரு தூதுவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்பதற்கான பழிவாங்கல் என்ற அடிப்படையில் தான் இந்த யுத்தம் ஆரம்பத்தில் ஏற்பாடு செய்யப்படுகிறது. சுமார் 3000 சஹாபாக்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்துக்காக சஹாபாக்களை தயார் செய்கிறார்கள். அதிலே 3 தலைவர்களை நபி அவர்கள் அனுப்புவதற்கு முன்னால் நியமிக்கிறார்கள். முதலாவதாக ஸைத் இப்னு ஹாரிஸா என்பவர் முதலாவது தலைவர். அவர் கொலை செய்யப்பட்டால் ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் இரண்டாவதாக பொறுப்பேற்பார். அவரும் கொலை செய்யப்பட்டு விட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹும் ஜமீஅன் அவர் பொறுப்பெடுப்பார் என்ற செய்தியை நபி அவர்கள் பட்டியலிட்டு யுத்தத்துக்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 தலைவர்கள் ஒன்றன் பின்னாக தெரிவு செய்யப்பட்ட அவர்களுடைய தலைமையிலே படை எங்கே போகிறது? முஅத்தா யுத்தத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே ஹெரட் மன்னர், அதாவது அந்த ரோம் தேச அந்த மக்களுக்கு ஆட்சியாக இருக்கக்கூடிய அந்த மன்னருக்கு இந்த செய்தி வருகிறது. நபி அவர்களுடைய தோழர்கள் எம்மை எதிர்கொள்ள வருகிறார்கள் என்ற செய்தி வந்தவுடன் எவ்வாறான ஏற்பாடுகள் தான் சுமார் அந்த ரோம் மன்னன் ஹெரட் 1,00,000 படைகளை ஏற்பாடு செய்கிறார். அதே போன்று மாலிக் இப்னு ஜாஃபிலா என்ற அந்த குழுவும், அதாவது அரபுகளில் கிறிஸ்தவ அரபிகள், அவர்களும் 1,00,000 பேரை ஏற்பாடு செய்கிறார்கள். இப்போது 2,00,000 படைகளுடன் வெறும் 3000 பேர் கொண்ட நபித்தோழர்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டம். சஹாபாக்கள் இப்போது ஆலோசனை செய்கிறார்கள். எண்ணிக்கையிலே நாம் குறைந்தவர்களாக இருக்கிறோம், பெரும் படையை எதிர்கொள்ள இருக்கிறோம். ஆலோசனை செய்யும் போது சிலர்கள் கூறினார்கள், நாம் நபி அவர்களுக்கு கடிதம் எழுதுவோம், நபி அவர்களுக்கு இந்த செய்தியை எட்டி வைப்போம், நாம் பெரும் படைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம், என்ன செய்வோம் என்ற அந்த விடயம் சொல்லப்பட்ட போது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் தான் யார்? யுத்தத்துக்காக முதலாவதாக நியமிக்கப்பட்ட தலைவர். அவர் கூறுகிறார், யா கௌம், கூட்டமே, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னல்லதி தக்ரஹூன லல்லதி கரஜ்தும் லஹு தத்லுபூன ஷஹாதா, எதற்காக நாம் மதீனாவிலிருந்து புறப்பட்டோம் என்றால் வீர மரணத்தை அடைய வேண்டும், ஷஹாதாவை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் புறப்பட்டோம். வெற்றி அல்லது வீர மரணம், மூன்றாவது எதுவும் இருக்குதா? இல்ல. இவ்வாறாக சொன்ன போது ஒரு உருக்கமான உபதேசம் செய்கிறார்கள். நாம் மனிதர்களுடன் போராடுகின்ற போது மனித எண்ணிக்கையை வைத்து நாம் போராடவில்லை, பலத்தை கொண்டு நாம் அங்கே முற்படுத்தி போராடவில்லை, அதிகமானவர்கள் கொஞ்சமானவர்கள் என்பதை பற்றி நாம் போராடவில்லை. மாறாக எமது போராட்டம் என்பது, எமது ஜிஹாத் என்பது, அறப்போர் என்பது எமக்கு கௌரவமாக கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை முன்வைத்து நாம் போராடுகிறோம். எனவே நாம் புறப்பட்டு செல்வோம், 2இல் ஒன்றுதான் நமக்கு, ஒன்று வீர மரணம் அல்லது வெற்றி என்று ஒரு உருக்கமான உபதேசத்தை யார் செய்கிறார்? தலைவர், அதாவது அந்த குழுவுக்கான தலைவர், அவர் பொறுப்பாளர். மக்களை அதாவது ஆர்வமூட்டி யுத்தத்துக்காக இவ்வாறான ஒரு உருக்கமான உபதேசத்தை கொடுக்கிறார். எனவே மார்க்கத்தை முன்வைத்து பயணிக்கின்ற நாம் 2இல் ஒன்றை தான் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இவர்கள் உபதேசம் செய்த போது அந்த சஹாபா தோழர்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். மனதிலே ஒரு உறுதி வருகிறது, தெம்பு வருகிறது, ஈமான் உறுதி வருகிறது. நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம், ஈமான் என்பது என்ன செய்யும்? கூடும், குறையும். எப்போது கூடும், எப்ப சார்ஜ் ஆகும்? சில விஷயங்கள் பேசப்படும். அப்ப உருக்கமான உபதேசத்துக்கு பின்னால் வலுவிழந்த அந்த சஹாபாக்கள் மனதிலே உறுதி பெறுகிறார்கள். இப்போது படை பல 3000 பேர் முஅத்தாவை நோக்கி போகிறார்கள். இது ஷாம் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், ஷாம் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அங்கே சென்றதற்கு பின்னால் 2 படைகளும் நேருக்கு நேர் சந்திக்கிறார்கள். யுத்தம் மிகவும் வீரியமாக நடைபெறுகிறது. முதலாவதாக நியமிக்கப்பட்ட அந்த தலைவர் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையிலே தான் யுத்த கொடி இருக்கிறது. அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள், வீரர் மரணம் அடைகிறார்கள். அதனைத் தொடர்ந்து 2ஆவதாக ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்த கொடியை தனது கையிலே ஏந்துகிறார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் அவர்களுடைய குதிரையிலிருந்து இறங்கி கடுமையாக போராடுகிறார்கள். வலது கை வெட்டப்படுகிறது,
கொடியை இடது கையிலே எடுக்கிறார்கள். இடது கை வெட்டப்படுகிறது. கொடியை தனது நெஞ்சில் மார்பில் வைத்து அணைத்துக் கொள்கிறார்கள். இவ்வாறாக இருக்கின்ற வேளையிலே அவர்களும் அங்கே ஷஹீதாகிறார்கள், வீர மரணம் அடைகிறார்கள். மூன்றாவது நியமிக்கப்பட்ட தலைவர் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பெடுக்கிறார்கள். போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களும் அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இந்த செய்தி நபி அவர்களுக்கு வருகிறது. முன்னறிவிக்கப்பட்ட செய்தியாக இருக்கலாம். நபி அவர்களுக்கு வந்ததற்கு பின்னால் அந்த செய்தியை கேட்டு நபி அவருடைய கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த செய்தியை கேட்டதற்கு பின்னால் மிகவும் கவலையில் இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் 3 தலைவர்களையும் இழந்ததற்கு பின்னால் அவர்கள் பின்வாங்கி ஓடவில்லை. இருக்கக்கூடியவர்கள் ஒருவரே தலைவராக தெரிவு செய்கிறார்கள். அவர்தான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அவர்களுடைய தலைமையில் யுத்தம் வெற்றி கொள்ளப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 3 தலைவர்களும் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் ஒரு இக்கட்டான நிலையிலே யுத்த தலைமைத்துவத்தை புறப்படுகிறார்கள். இந்த நேரத்திலே ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். நாம் யுத்தத்திலே தலைவர்களை பலி கொடுத்து விட்டோம், இன்னும் பலி கொடுப்பதா அல்லது பின்வாங்குவதா என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். பின்வாங்கி விடுவோம் என்ற ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. காரணம், வரக்கூடிய ஆபத்துக்கள் வீரியமாக வந்துவிடக் கூடாது. அனைவரும் வீர மரணத்தை அடைவதை விட ஒரு முஸ்லிம்களுக்கு தோல்வி என்ற பெயர் வந்துவிடக் கூடாது என்ற அந்த அவப்பெயர், அந்த கெட்ட பெயர் வரக்கூடாது என்பதற்காக ஒரு யுத்தத்திலே தந்திரமாக சிந்திக்கிறார்கள். இப்போது இரவு நேரமாகிறது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தத்துக்கு தலைமை தாங்குகிறார்கள். யுத்தத்திலே இருக்கக்கூடிய போர் வீரர்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறார்கள். வலது புறத்திலே இருக்கக்கூடியவர்கள் இடது பக்கமாகவும், இடது புறத்திலே இருக்கக்கூடியவர்கள் வலது பக்கமாகவும், பின்புறமாக இருக்கக்கூடியவர் முன்பக்கமாக, இவ்வாறு ஒரு சேஞ்ச் நடக்குது, ஒரு மாற்றம். யுத்தத்திலே ஒரு சோர்வு நிலை ஏற்பட்ட போது ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இவர்களுக்கு உண்டு சக்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டமிட்டப்படுகிறது. இப்போது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமை பொறுப்பில் இருக்கிறார்கள். குதிரை வீரர்களுக்கு ஒரு உபதேசம் கூறுகிறார்கள். ஒரு உருக்கமான ஒரு திட்டத்தை சொல்கிறார்கள். உங்களது குதிரைகள் வேகமாக ஓட வேண்டும், புழுதிகளை கிளப்ப வேண்டும், புழுதிகளை பார்த்து எதிரிகள் பயப்பட வேண்டும் என்ற ஒரு யுத்த தந்திரத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். இந்த நேரத்திலே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆலோசனையை கேட்ட இந்த குதிரை வீரர்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். ரோம் தேச அந்த 2 லட்சம் போராளிகள் பார்க்கிறார்கள், முஸ்லிம்கள் தலைவர்களை இழந்து விட்டாலும் வீரியம் குறையவில்லை, அவர்களுடைய சக்தி மேலும் வலுவடைந்து விட்டது என்ற ஒரு பயம், அச்சம் அவர்களுடைய மனதிலே ஏற்படுகிறது. இந்த நிலையிலே வெறும் 3000 பேர் கொண்ட படைப்பலம் 2 லட்சம் படையை அவர்கள் இவர்களுடைய திட்டத்தின் மூலமாக, அல்லாஹ்வுடைய உதவியின் மூலமாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினார்கள். இந்த நேரத்திலே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாம் நமது நாட்டுக்கு திரும்பி செல்வோம் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். காரணம், அந்த 2 லட்சம் அந்த படைகளுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. வெறும் 3000 பேர். எனவே யுத்தம் என்பது திட்டமிடல், உறுதியான ஈமான், தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுதல் என்பதெல்லாம் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய உருக்கமான உபதேசங்கள். எனவே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக 3 தலைவர்களை இழந்தாலும் இந்த திட்டத்தின் மூலமாக காபீர்களை பயமுறுத்தி பின்வாங்க செய்தார்கள். அதற்கு பின்னால் காபீர்களுடைய அந்த அட்டகாசத்தின் மூலமாக, காபீர்களுடைய அந்த எதிரின் மூலமாக நிறைய பேரை இழக்க வேண்டிய அந்த துர்ப்பாக்கிய நிலையை விட்டும் அல்லாஹ் இந்த திட்டத்தின் மூலமாக பாதுகாத்தான். முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே வெறும் 12 பேர் தான் வீர மரணம் அடைந்தார்கள். 2 லட்சம் பேருக்கு மத்தியிலே போராட்டம் செய்கின்ற போது எத்துணை தந்திரமாக, எத்துணை நுட்பத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இதை நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. ஆனால் அந்த ரோம் தேச மக்களில் அதிகமான பேர் கொலை செய்யப்பட்டார்கள். இப்போது இந்த நிலை முஸ்லிம்களுக்கு சாதகமாக வருகிறது. 2 லட்சம் பேரை எதிர்கொண்ட வெறும் 3000 போராளிகள் 2 லட்சம் பேரை புறமுதுகு காட்டி ஓட செய்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தி முஸ்லிம்களுக்கு சாதகமாக வருகிறது. முஸ்லிம்கள் வலுவுடன் இருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது. இது
அதற்கு பின்னால் நடைபெறக்கூடிய எல்லா யுத்தத்துக்கும் ஒரு உந்து சக்தியாக வழிகோடியதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதனை கேள்விப்பட்ட மக்கள் குழுக்கள் எல்லாம் வெறும் 3000 பேர் 2,00,000 பேரை பின்வாங்க செய்து விட்டார்களா, எனவே அவர்கள் வலிமையானவர்கள் என்ற ஒரு எண்ணம் உள்ளத்திலே குடிக்கொண்டதன் காரணமாக பல கோத்திரங்கள் ஒவ்வொன்றாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. உதாரணமாக கபீலத் பனி சலீம், அஸ்ஜா, கத்ஃபான், திபியான் போன்ற குழுக்கள் எல்லாம் தானாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த போர் ஆரம்பத்திலே எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட, அந்த 3 தலைமைகளை இழந்தாலும் கூட, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த திட்டமிடலின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவிக்கு பின்னால் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அதற்கு பின்னால் வரக்கூடிய பல வெற்றிகளுக்கு வழிகோலியதை நாம் பார்க்கிறோம். இது ஹிஜ்ரி எத்தனாம் ஆண்டு நடந்தது யுத்தம்? ஹிஜ்ரி நாம ஹிஜ்ரி 2, 3, 5, 7 எல்லாம் கடந்து வந்துட்டோம். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? நாம் எல்லாரும் சேர்ந்து பயணிக்கணும். நான் ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் இருந்தா என்ன செய்யலாது? வண்டி வந்து திசை மாறி போய்த்திரும். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? எல்லாரும் ஒரே வருடத்துல இருந்தா தான் நம்ம என்ன செய்யலாம்? ஒரே இதை யோசிக்கலாம். எத்தனை வருடம் ஹிஜ்ரி? ஹிஜ்ரி 8. ஹிஜ்ரி 8. அப்ப என்ன போர் இப்ப முடிச்சிருக்கிறோம்? நாம மோத்தா போர்ல வெற்றி வாகை சூடி வந்திருக்கிறோம். வீரத்தோட எல்லாரும் மாறாங்க. அதற்கு பின்னால் முஸ்லிம்களுடைய உறுதியும் வலிமையும் உற்சாகமாக அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்க வேண்டும் என்ற உறுதி வருகிறது. இப்போது ஹிஜ்ரி 8வது வருடம் ரமலான் மாதம் 20வது நாள் மக்காவை நோக்கி புறப்பட போகிறார். பிறந்த ஊரால் விரட்டப்பட்ட நபி அவர்கள் ஹிஜ்ரி 6 உடன்படிக்கை சுல்ஹ் ஹுதைபியாவிலே திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் இப்போது எங்கே போகிறார்கள்? மக்காவுக்கான பயணத்தை மேற்கொள்வதற்கு ஆயத்தமாகிறார்கள். அவர்களுக்கு அந்த பதுவ மக்காவுக்காக போவதற்கு ஒரு வழிகோலிய விடயம் என்னவென்றால், ஹிஜ்ரி 6 சுல்ஹ் ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறுகிறது. அந்த யுத்தத்திலே யாரும் யாரையும் தீங்கிழைக்க கூடாது, யாரும் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது என்ற ஒரு உருக்கமான ஒரு உடன்படிக்கையிலே ஒரு இலக்கம் இருக்கிறது. இதனை இவர்கள் மீறிவிட்டார்கள். குறைஷிகள் இந்த உடன்படிக்கை மீறிவிட்டார்கள். அதாவது ஹுஸாஅ, அதாவது முஸ்லிம்களுக்கு சாதகமாக இருந்த ஒரு குழுவுக்கும் துரோகம் செய்து விட்டார்கள். எனவே அதிகமானோர் கொலை செய்யப்பட்டவர்கள், தீங்கிழைக்கப்பட்டார்கள், அச்சுறுத்தப்பட்டார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார்கள். இதனை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உடன்படிக்கை நடந்து வெறும் 1 வருடமும் 9 மாதங்கள், அப்படின்னா 19 மாதங்கள் இதற்கிடையில் உடன்படிக்கை மீறப்படுகிறது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஒரு சாதகமான வழி திறப்பதற்கு இது அமைந்திருப்பதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, 1 வருடமும் 9 மாதங்களிலும் மீறப்பட்ட இந்த உடன்படிக்கையின் காரணமாக குறைஷி குலத்தில் அபூ சுஃபியான் பயப்படுகிறார். உடன்படிக்கையை முறித்துக் கொண்டவர்கள் தான் தண்டிக்கப்பட வேண்டும், இதுதான் நியாயம். அந்த வகையிலே பயப்பட்டு மதீனாவை நோக்கி ஓடி வருகிறார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நடந்ததை கூறி, நாம் மீண்டும் அதை புதுப்பிப்போம் அல்லது சீர் செய்வோம் என்ற அடிப்படையிலே நபி அவர்களிடத்திலே வேண்டிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் கூறவில்லை. அபூபக்கர் அவர்களிடத்திலே ஓடோடி செல்கிறார். நபி அவர்களிடத்திலே இதனை கூறுங்கள், உடன்படிக்கையை புதுப்பிப்போம் என்று சொல்லப்படுகிறது. அவரும் மறுத்து விடுகிறார். அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே போகிறார். அவர் கடுமையாக நடந்து கொள்கிறார். அதாவது அவர்களுடைய வார்த்தையும் அவர்களுடைய போக்கும் நமக்கு தெரியும். எனவே அங்கேயும் அவர்களுடைய வேண்டுதல் பலிக்கவில்லை. அதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே போகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன அஃஅலு ஸாலிக, உடன்படிக்கையை மீறியவர்களுக்கு சாதகமாக நபியிடத்தில் நான் வக்காலத்து வாங்க வேண்டுமா என்று உருக்கமாக கூறுகிறார். கடுமையாக நடந்து கொள்கிறார். அதற்கு பின்னால் அபூ சுஃபியான் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவரிடத்திலே வந்து கூறுகிறார். அவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பின்னால் ஃபாத்திமா பின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் கூறுகிறார்கள், உங்களது பேர குழந்தை, அதாவது நபியுடைய பேர குழந்தை ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய மகன் ஹுசைன் ஹசன் அவரிடத்திலே, அதாவது நபி அவர்களிடத்திலே பரிந்துரை செய்யுமாறு கேட்கின்றார்கள்.
அப்போது ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள், எனது சிறிய மகனை வைத்தா இதனை கையாள வேண்டும் என்று அங்கே வெற்றி அளிக்கவில்லை. அனைத்து விடயத்திலும் மனமுடைந்த அபூ சுஃபியான் அவர்கள் மீண்டும் மக்காவை நோக்கி அவசரமாக புறப்பட்டு செல்கிறார்கள். உடன்படிக்கை மீறப்பட்டு விட்டது. சமாதானம் பேசுவதற்காக மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்து பலரிடம் பேச்சுவார்த்தை நடக்கிறது, எதுவும் கைகூடவில்லை. எனவே திரும்பி செல்கிறார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு உருக்கமான உபதேசமும் ஆலோசனையும் திட்டமிடலும் வகுக்கிறார்கள். அனைவரும் யுத்தத்துக்காக தயாராகுங்கள். அநியாயமாக நமது தோழர்கள் அங்கே வேதனை செய்யப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், உடன்படிக்கை மீறப்பட்டுள்ளது என்ற உருக்கமான பல விஷயங்களை கூறி ரகசியமாக ஃபத்ஹ் மக்காவுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. அத்துடன் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள், யா அல்லாஹ், இந்த குறைஷிகளுக்கு எதிரான இந்த திட்டமிடலை பற்றி எந்த விதத்திலும் அவர்களுக்கு போய் சென்று விடாமல் மறைத்து விடுவாயாக என்ற செய்தி அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திக்கிறார்கள். இது நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. எவ்வளவுதான் ஏற்பாடுகள் வலிமை இருந்தாலும் கூட வல்லவனான அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்ட வேண்டும் என்பதை நமக்கு கோடிட்டு காட்டுவதை நாம் காணலாம். இப்போது இந்த செய்தி இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. இங்கே பிரம்மாண்டமாக யுத்தத்துக்கு ஏற்பாடுகள் நடக்கிறது. ஆனால் எந்த செய்தியும் வெளியில் வரவில்லை. ரகசியமாக யுத்தத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. நபி அவர்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவ்வாறு இல்லை என்றால் யுத்தத்துக்காக தயார் செய்யும் போது எவ்வாறு எந்த வழியிலும் சரி என்ன செய்யும், செய்திகள் போய்விடும். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவியின் காரணமாக செய்திகள் என்ன செய்யப்படுது, இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. யாருக்கும் எதுவும் தெரியாது. இப்போது ரமலான் மாதம் 10வது நாள் பிறை 10 முஸ்லிம்கள் நபி அவர்களுடைய தலைமையிலே 10,000 பேர் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி புறப்படுகிறார்கள். நபி அவர்கள் திட்டம் வகுக்கிறார்கள். போராளிகளை எல்லாம் 5 குழுக்களாக பிரிக்கிறார்கள். முதலாவது குழு நபி அவர்களுடைய தலைமையிலே, இரண்டாவது குழு ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது குழு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, நான்காவது குழு அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ், ஐந்தாவது குழு கைஸ் இப்னு சஅத் இப்னு உபாதா. இவ்வாறாக அந்த 10,000 பேர்களை கொண்ட படையை 5 குழுக்களாக பிரித்து ஒரு திட்டமிடலுடன் மக்காவை நோக்கி புறப்படுகிறார்கள். அங்கே ஒவ்வொரு குழுவுக்கும் நபி அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுக்கென வகுக்கப்பட்ட வழியிலேதான் நீங்கள் மக்காவில் நுழைய வேண்டும். ஒவ்வொரு குழுவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதையையும் அறிவுறுத்தலையும் பேணி மக்காவிற்கு நுழைய வேண்டும். யாரையும் அநியாயமாக யுத்தத்துக்கு அழைத்து விடக்கூடாது. யார் உங்களுக்கு எதிராக போராடுகிறார்களோ அவர்களை எதிர்கொள்ள வேண்டும். அவர் எதிர்கொள்ளாத விடத்து மக்காவினுள் நுழைய வேண்டும் என்ற ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. இப்போது யுத்தமின்றி சாதாரணமாக சஹாபாக்கள் விரட்டப்பட்ட ஊரான மக்காவுக்குள் போகிறார்கள். காபாவை முன்னோக்கி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் உரக்க சொல்லப்படுகிறது. சஹாபாக்கள் எல்லாம் அவர்களை சேர்ந்து கூறினார்கள், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று. எந்த அளவுக்கு என்றால் அந்த மக்கா அந்த சத்தத்தின் வலிமை காரணமாக நடுங்கியதான் வரலாறு சொல்கிறது. அவ்வளவு உறுதியான ஈமானுடன் அவர்கள் தக்பீர் கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் நபி அவர்கள் அனைவரையும் அமைதிப்படுத்துகிறார்கள். ஒரு இஷாரா, ஒரு சைக்கினை செய்கிறார்கள் அமைதி பெறுமாறு. அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வீடாகிய அந்த காபாவை தவாப் செய்கிறார்கள். சஹாபாக்களும் அவர்களுடைய சேர்ந்து தவாப் செய்தார்கள். அதற்கு பின்னால் அந்த காபாவிலே சூழ இருந்த எல்லா சிலைகளும் உடைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் வசனம் ஓதப்படுகிறது. வகுல், நபியே சொல்லுங்கள், ஜாஅல் ஹக்கு வ ஸஹகல் பாத்திலு, உண்மை வந்து விட்டது, அநீதி அழிந்து விட்டது. இன்னல் பாத்தில கான ஸஹூகா, அநீதி அழிந்தே தீரும் என்ற அந்த சூரா இஸ்ராவின் 81வது வசனத்தை கூறி ஒவ்வொரு சிலைகளாக உடைக்கப்படுகிறது. அன்பாண்டவர்களே, அதற்கு பின்னால் மக்கா எந்தவித இறந்த சிந்துதலும் இல்லாமல் வெற்றி கொள்ளப்படுகிறது. அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை சூழ உள்ள சில அரபு குழுக்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்காக சில சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். இவ்வாறு ஃபத்ஹ் மக்கா வெற்றி நிறைவு பெறுகிறது. அதற்கு அடுத்த மாதம் ஷவ்வால் மாதம், நோம்புக்கு அடுத்த மாதம் என்ன மாதம்?
ஷவ்வால் மாதம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின்னால் அதற்கு சூழ உள்ள சின்ன குட்டி குட்டி கிராமம் எல்லாம் அச்சத்தால் பயப்படுகிறார்கள். மதீனாவில் இருந்து வந்து மக்காவை ஒரு சொற்ப நேரத்தில் எந்தவித எதிர் தாக்குதலும் இல்லாமல் வெற்றி கொண்டு விட்டார்கள் என்ற ஒரு பயம். எனவே இந்த நேரத்திலே பல கோத்திரங்கள் சேர்ந்து இஸ்லாத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று முற்படுகிறார்கள். அவர்களுடைய அந்த குஃபர் இறை நிராகரிப்பு அங்க பல கோத்திரத்தை சேர்த்து எதிர்கொள்வதற்காக முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவர்களும் என்ன செய்யப்படுகிறார்கள் என்றால், அந்த கோத்திரம் தகீப், பனு நகர், பனி ஹிஷம் இவ்வாறாக எல்லா கோத்திரத்தினர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் அவர்களை ஒன்றிணைத்து அவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள், முஸ்லிம்களுடைய படைகளுக்கு முன்னால் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களையும் அனைவர்களையும் என்ன செய்கிறார்கள், ஒரு நிலைக்கு கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருகிறார்கள். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தவுடன் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அபி ஹதரத் அல் அஸ்லமி என்பவரை அங்கே அனுப்பி அந்த கூட்டத்துடைய என்ன செய்ய போகிறார்கள், இவர்கள் அனைவர்களும் சேர்ந்து என்ன செய்ய போகிறார்கள் என்ற செய்தி அறிந்து வருவதற்காக ஒரு தூதரை அனுப்புகிறார்கள். அதற்கு பின்னால் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக போரிடுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை எதிர்கொள்வதற்காக ஆயத்தமாகிறார்கள். போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம். இந்த உடன்படிக்கைக்கு வந்து நபி அவர்கள் இவர்கள் எதிர்கொள்வதற்காக சஃப்வான் இப்னு உமையா அவர்களிடத்திலே 100 கவசங்களை இரவலாக வாங்குகிறார்கள். அதே போன்று சில பணங்களையும் கடனாக வாங்குகிறார்கள். இவ்வாறு 10,000 பேர், அதே போன்று பத்ஹ மக்காவிலே கலந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 2,000 பேர், மொத்தமாக 12,000 பேர் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த குழுக்களை எதிர்கொள்வதற்காக புறப்படுகிறார்கள். இதுதான் கஸ்வத் ஹுனைன் போர். இவ்வாறாக அங்கே போனதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த சில சஹாபாக்கள் கேட்கிறார்கள், முஷ்ரிக்கீன்கள் ஒரு கௌரவப்படுத்துவதற்காக ஒரு மரத்தை வைப்பார்கள், அவர்கள் நேர்ச்சை வைப்பதற்காக அல்லது பிரார்த்திப்பதற்காக ஒரு இணை வைக்கப்பட வேண்டும். அதே போன்று எங்களுக்கும் ஒன்றை ஆக்கி தர வேண்டுமே என்று அந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அவர்களை போன்று எங்களுக்கும் ஒரு விடயத்தை ஆக்கி தர வேண்டுமே என்று கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவ்வாறா நீங்கள் கேட்கிறீர்கள்? மூசா நபியுடைய கூட்டம் அலைஹிஸ்ஸலாம் இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா, அவர்களுக்கு கடவுள் இருப்பது போன்று எமக்கும் ஒரு கடவுளை ஆக்கித்தார்கள் என்று கேட்ட அந்த செய்திக்கு போன்றா நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், கால இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், நீங்கள் அறியாதவர்கள், அறிவற்றவர்கள் என்ற அந்த ஜஹாலத்துடைய வார்த்தையை கூறி உபதேசம் செய்கிறார்கள். இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய வழிமுறை, அவருடைய ஒரு திட்டமிடல் இருக்கு. எனவே முன்னோர்கள் பின்பற்றிய அந்த வழிகட்ட வழிமுறையை பின்பற்றினால் அதிலே ஏறிக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் அதில் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்ற உபதேசம் சொல்லப்படுகிறது. எனவே சஹாபாக்கள் புரிந்து கொள்கிறார்கள், நாம் கேட்ட விடயம் தவிர்க்கப்பட வேண்டியது, தடை செய்யப்பட்ட விடயம் என்று உணர்ந்ததற்கு பின்னால் இந்த 12,000 பேர் படைகளும் போகிறார்கள். எங்கே? ஹுனைன் யுத்தத்திற்காக வேண்டி புறப்பட்டு போகிறார்கள். இந்த நேரத்திலே இவர்களுக்கு ஒரு மமதை வருகிறது, நாம் 12,000 படை மக்காவை வெறும் சொற்ப நேரத்திலே வெற்றி கொண்டோம் என்ற ஒரு எண்ணமும் வீராப்பும் அல்லது பெருமையும் என்று சொல்லலாம். இவ்வாறாக சொல்லப்பட்டு ஹுனைன் என்ற இடத்தை போய் சேர்கிறார்கள். அங்கே திஹாமா என்ற ஒரு கால்வாயிலே சேர்ந்ததற்கு பின்னால் அங்கே ஹவாஸின் கோத்திரத்தினர் மறைமுகமாக ஒளிந்திருக்கிறார்கள். இதனை இவர்கள் எதிர்பார்க்கவில்லை. 12,000 படை போனாலும் அந்த அதிகாலை வேளையிலே மறைமுகமாக ஒளிந்திருந்து தாக்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென முஸ்லிம்களுடைய படை தாக்கப்படுகிறது. ஒவ்வொருவராக விரண்டோடுகிறார்கள். இதனை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரா தௌபா 25வது வசனத்திலே கூறும்போது, வயோம ஹுனைன், அதாவது ஹுனைன் அந்த யுத்தம் நடந்த நாளிலே, இது அஜபத்கும் கஸ்ரத்துக்கும்,
நீங்கள் அதிகமான பேர் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு ஒரு பெருமையாக அல்லது ஒரு புதினமாக ஆகிவிட்டதா என்ற செய்தியை அல்லாஹ் கூறி சொல்கிறான். இந்த எண்ணிக்கையில் அதிகம் என்பது பலம் தூகுனி அன்கும் ஷைஆ, உங்களுக்கு எதையும் என்ன செய்யல, தேவையற்றதாக ஆக்கவில்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை கூறி வதாகத் அலைக்கும் அர்து பிமா ரஹபத், பூமி விசாலமாக்கப்பட்டு உங்களுக்கு இறுக்கமாக அமைந்திருக்கிறது. வெறுமனே அதிகம் என்ற அந்த மமதை உங்களுக்கு இறுக்கமாகிவிட்டது. சும்மா வல்லைத்து முதுபிரி, அந்த குழுக்களுடைய எதிர்த்தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் விரண்டோடி விட்டீர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறுதியாக இருந்து அபூபக்கர், உமர், அலி, அப்பாஸ், அவர்களுடைய மகன்மார்கள், அபூ சுஃபியான், இப்னு ஜாஃபர், நிறைய சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் ஜமீஅன், அல்லாஹ் அனைவரையும் அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும், அனைவருமாக ஒன்று சேர்ந்து அவர்களுடைய அந்த ஏறு வாகனத்தில் இருந்து கொண்டு எதிரிகளை எதிர்கொள்கிறார்கள். பலர் விரண்டோடுகிறார்கள். எதிர்கொள்கின்ற போது அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். தனது வாகனத்தில் எதிரிகளை நோக்கி முன்னோக்கி செல்கிறார்கள். இந்த நேரத்திலே அவர் கூறுகிறார், அன நபியுலா கதீப், நான் நபி, பொய் கிடையாது, அனபுனு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகன் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு கூறுகிறார்கள். இப்போது நபி அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், விரண்டோடக்கூடிய சஹாபாக்களுக்கு அழைப்பு விடுங்கள் என்று கூறிய போது சத்தமாக அழைக்கிறார், சத்தமிட்டு அழைக்கிறார், யா மஅஷரல் அன்சார், அன்சாரி தோழர்களே, யா அஸ்ஹாப சூரத்தில் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய தோழர்களே என்று அழைக்கின்ற போது விரண்டோடியவர்கள் இந்த சத்தத்தை கேட்டு மீண்டு வருகிறார்கள். எவ்வாறு என்றால், அதாவது ஒட்டகையின் குட்டி தாயை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகின்ற போது எவ்வாறு இரண்டும் அணைத்துக் கொள்ளுமோ அதே போன்று விரண்டோடைய சஹாபாக்கள் எல்லாம் மீண்டு வந்து நபி அவர்களுடன் ஒன்று சேர்க்கிறார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் தீவிரமாக நடைபெறுகிறது, யுத்தம் கடுமையாக நடைபெறுகிறது. இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இப்போதுதான் யுத்தம் சூடு பிடித்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கையிலே ஒரு மண்புடியை எடுத்து அந்த எதிரி கூட்டத்தின் பக்கம் வீசுகிறார்கள். அதாவது இந்த காபாவுடைய ரப்பின் மீது இவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று ஒரு மண்ணை எடுத்து வீசுகிறார்கள். அந்த யுத்தத்திலே அவர்கள் அனைவரும் மறைக்கப்பட்டு அந்த யுத்தத்திலே அவர்கள் பின்வாங்கி ஒரு பய உணர்வு ஏற்படுகிறது. அதாவது யுத்தத்திலே வெற்றி வாகை சுட்டு முன்னோக்கி போகின்ற போது கண்கள் பார்வை மறைக்கப்படும் என்றால் ஒரு அச்சமும் பயமும் ஏற்பட்டு அவர்கள் பயந்து விட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு வீரமாக போராடினார்கள். அதற்கு பின்னால் அந்த பல குழுக்களை ஒன்று சேர்த்து வந்த அந்த குழுக்களுக்கு மத்தியிலே அச்சம் ஏற்பட்டதின் காரணமாக அவர்களுடைய போராட்டத்தின் மூலமாக எந்த பிரயோஜனத்தையும் அவர்கள் அடையவில்லை. முஸ்லிம்களை விட்டு அவர்கள் விரண்டோடி விட்டார்கள். பல குழுக்களாக வந்தாலும் முஸ்லிம்களை எதிர்கொள்ள முடியாமல் விரண்டோடியதற்கு பின்னால் முஸ்லிம்கள் அவர்களை பின்புறமாக விரட்டி செல்கிறார்கள், அவர்களை கொலை செய்தார்கள், இன்னும் சிலரை சிறை பிடித்தார்கள். இவ்வாறாக 40 பேர் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த பெரும் படையை இவர்கள் துரத்தி சென்று ஆரம்பத்திலே ஒரு பின்னடைவு ஏற்பட்டாலும் நபி அவர்களும் சஹாபாக்களும் அவர்களை எதிர்கொண்டு புறமுதுகு காட்டி ஓடச் செய்தார்கள். இவ்வாறாக ஹுனைன் யுத்தம் முஸ்லிம்களுக்கு வெற்றியாக நிறைவு பெறுகிறது. நாம் ஷவ்வால் மாதத்தில் இருக்கிறோம், யுத்தத்திலே கலந்து கொண்டு வெற்றி அடைந்த சந்தோஷத்திலே இருக்கிறோம். அதற்கு பின்னால் நபி அவர்கள் அதே ஷவ்வால் மாதம் ஹிஜ்ரி 8ஆம் வருடம் என்ன செய்கிறார்கள், அதாவது தாய் யுத்தத்தை நோக்கி புறப்பட இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅத்தா போர், அடுத்து மக்கா வெற்றி, அடுத்தது ஹுனைன் யுத்தம்,
எனவே அனைத்தும் சாதகமாக இருக்கிறது. யார் பக்கம்? முஸ்லிம்கள் பக்கம் சாதகமாக இருக்கிறது. இஸ்லாத்தை எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக மக்காவுக்கு அண்மையில இருக்கக்கூடிய தாய் நகரத்தை நோக்கி அவர்கள் புறப்பட போகிறார்கள். எனவே இந்த ஹுனைன் யுத்தமும் மோத்தா போரும் மக்கா வெற்றியும் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே ஒரு உருக்கமான ஒரு தாராள தன்மையுடன் இஸ்லாத்துக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என்ற தன்மையை ஏற்படுத்தியது. அதற்கு பின்னால் தாய்ஃபுக்கு எவ்வாறு நபி அவர்கள் சென்றார்கள், அங்கே என்ன நடைபெற்றது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளிலே பார்ப்போம். நாம் ஏற்கனவே கூறியது போன்று மதீனத்துன் நபி மஅரிஜுல் ஈமான், ஈமான் ஒதுங்குமிடம் மதீனா. அந்த மதீனாவுக்கு சொந்தமான நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகள் ஏராளம். எவ்வளவோ விரிவாக பேசலாம். இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்திலே நாம் பொதுவான சில அடிப்படை விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சுருக்கமாக மேலோட்டமாக நாம் கூறிக்கொண்டு போகிறோம். எனவே விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டும். முயற்சிப்பவர்கள் அந்த வரலாறு சம்பந்தமான புத்தகங்களை பார்த்து படித்து முறையாக விளங்கி அவைகளை வாழ்க்கையை ஒரு பாடமாக எடுத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே இந்த நபியுடைய வரலாறுகளை படித்து வாழ்க்கையில் படிப்பினை பெற்று இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சேவை செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.